தளபதி ஸ்டைல்ல சொன்னா நீங்க வேற லெவல் சிங்க வேட்டையாடும் போது காடு செழிப்பா இருக்கும். அதே சிங்கம் பட்டினியா கிடக்கும் போது காடு பட்டினியா தான் கிடக்கணும். தம்பி மயில் வாங்கணும். வெளிக்கிட்ட இழுத்து மூடுப்பா. வெளிக்கிட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அதனால உள்கிட்ட மூடு. சார் வாழ்க்கை ரொம்ப சுமாரா போயிடுச்சு சார். அது ரொம்ப சுமாரா போயிட்டு இந்த வாழ்க்கையை ரொம்ப அழகா மாத்தினதுக்காரு நம்ம கெம்ரியோ பிக்சர்ஸ் நம்ம விஷால் என்கிட்ட லவ். இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு. இன்னைக்கு இந்த பாம் ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3-4 வருஷம். பேசுகிற வேண்ட ஒவ்வொன்றும் கடுப்பேற்ற வேண்ட கம்ப்யூட்டர் தான் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் இந்த வைப் இருக்கு பாருங்க, நம்ம எஸ்ஆர்எம் கொடுக்குற வைப் வேற லெவல். தளபதி ஸ்டைல்ல சொன்னா நீங்க வேற லெவல். ஸோ நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், சாரி. ஏன்னா நான் வேற ஒரு படத்துக்காக ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் வந்து அங்கிருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், என்ன நம்ம இங்கே பேச கூட போனாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு டக்குன்னு கூப்பிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பி. இந்த டீம்ல நான் வந்ததே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 17 இயர்ஸ் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் டிவிலேருந்து எவ்வளோ காம்படிஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பட் ஒரு படமாக நம்பி ஒரு காமெடியனை ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலாக பண்ண வைக்க முடியும்னு பிலீவ் பண்ணது வந்து விஷால் ப்ரோ தான். எங்கே இருக்காரு விஷால் ப்ரோ தான். அவருக்கு பெரிய நன்றிகள், தேங்க்யூ. அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அண்ட் சிவாதிகா மேம் அண்ட் டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன் தான். பயங்கரனா வெறிதரமான ஃபேன். அந்த பாட் லிஸ்ட்லாம் என் பொண்ணு பிறந்த போதெல்லாம் இந்த கண்ணானே எத்தனை தடவை கேட்டேன்னு எனக்கே தெரியல. சார் லவ் யூ சார் ஆல்வேஸ். அண்ட் மற்ற டீம் எல்லாருமே எங்களோட இருந்த எல்லாருக்குமே, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரோலெக்ஸ் ஸ்டைல்ல சொல்லணும்னா சார் போஸ்டர் ரொம்ப அழகா இருக்கு சார். உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. சிங்க வேட்டையாடும் போது காடு செழிப்பா இருக்கும். அதே சிங்கம் பட்டினியா கிடக்கும் போது காடு பட்டினியா தான் கிடக்கணும். இது பாம், விஷால் விக்கெட்டோட பாம். இது சும்மா தெரிவிக்க போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். லவ் யூ ஆல். தேங்க்யூ. மற்றதை நாம் அப்போது அப்புறமாக பேசிக்கொள்ளலாம். நன்றி. ஐயா தலையா ஐயா, நான் தவறா இல்ல இன்னொரு காமெடி தானே. தளபதியா தலையா? ஓகே. இதை நான் கொஞ்சம் முன்னாடி வந்து சபரிஸ்லாம் டான்ஸ் ஆடும் போது கூப்பிட்டுருந்தீங்கன்னா பண்ணிருப்பேன். நான் கொஞ்சம் லேட்ல, சாரி. ஓகே, தலை பண்ணிடுவோம். தம்பி மயில் வாங்கணும். வெளிக்கிட்ட இழுத்து மூடுப்பா. வெளிக்கிட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அதனால உள்கிட்ட மூடு. அடிக்கிற அடியில தார தப்பட்டை எல்லாம் கிழிஞ்சு தொங்க போகுது. என்ன பங்காளிகளா, சும்மா பாம்புக்கு கைத்தட்டல தெரிக்க விடலாமா? வரிசையா போனா அவன வீட்டுல கூட வந்து பண்றேன்டா. விஜய் சேதுபதி சாரா? சார் வாழ்க்கை ரொம்ப சுமாரா போயிடுச்சு சார். அது ரொம்ப சுமாரா போயிட்டு இந்த வாழ்க்கையை ரொம்ப அழகா மாத்தினதுக்காரு நம்ம கெம்ரியோ பிக்சர்ஸ் நம்ம விஷால் என்கிட்ட லவ். சார் ஏன்னா வாரம் பிடிக்கும், பூமியும் பிடிக்கும், உப்பு பிடிக்கும், சக்கரையும் பிடிக்கும், இளையராஜா பிடிக்கும், ஏஆர் பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், எனக்கு அர்ஜுன் தாஸ் சாரும் பிடிக்கும், எனக்கு காவிரி கிட்ட பிடிக்கும், எனக்கு எந்த ஸ்டைல உட்காந்து பசங்களும் பிடிக்கும், அந்த ஸ்டைல உட்காந்து பொண்ணுங்களும் பிடிக்கும். ஒட்டு மொத்தமா கை தட்டினா பைத்தியம் பிடிக்கும், கை தட்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் யூ. படம் நல்லா வந்திருக்கு தலைவா, ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு. நீங்க நல்லா கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப நன்றி. லவ் யூ. குமுதாப்பி நச்சி. ஃபைனலா ஒண்ணு ரீசெண்டாக தான் நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு. ஸோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிட்டு அது கிடையாது. தளபதி இப்போதானடா பேசினேன் தம்பி. சிம்பு சாரா? நீ மற்றவங்களாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ? சரி, ஓகே. கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிடலாம். இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு. இன்னைக்கு இந்த பாம்
நான் எவ்வளோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிகள் தவறு பண்ணும் போதெல்லாம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு இந்த பாம் விஷால் வெங்கட்டோட பாம் வந்து இன்னைக்கு அவர் படித்த கல்லூரியில் அவரே வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க பயங்கரமா அவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க இன்னைக்கு இந்த குரு எல்லாம் பிடிக்க முடியாது, எல்லாம் பிஸியான மக்கள் இன்னைக்கு இந்த நடிகர்கள் எல்லாம். அதுவும் இன்னைக்கு இந்த அர்ஜுன் தாஸ் எல்லாம் வந்து நீங்க உள்ளர வந்து அப்படின்னு சொன்னாருன்னா தியேட்டரே அதுவும் இங்க ஒட்டுமொத்த பொண்ணுங்களும் அவங்களுக்கு ஃபேன்ஸா இருக்கீங்க. அதனால நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்க கரெக்டா, ஆனா மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணும் இல்லை, ஒரு 4 பேர் சாப்பாடு வாங்கித்தாங்க அந்த தர்மத்துல அந்த கேப்டன் இருப்பான். ஒரு 2 பசங்களை படிக்க வைங்க அந்த கல்வியில அந்த கேப்டன் இருப்பான். ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா இந்தியன்னு ஒற்றுமையா இருங்க. அந்த ஒற்றுமையில நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தமிழன்னு சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, கை தட்டினா சந்தோஷம். நடக்குமா? தளபதி இப்பதான் பேச. ஓகே தளபதி பார்த்திருக்கிற இடம் எஸ்ஆர்எம் ஈஸ்வரிங்கண்ணா இல்லைங்களாண்ணா, ராமாபுரம் வாங்கினா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா, கொஞ்சம் லைட்டா டிஸ்கவுண்ட் ஸ்டூடெண்டாங்கண்ணா. சரி, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3-4 வருஷம். ஆனா இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. பேசுகிறேன் வேண்டும், ஒவ்வொன்றும் கடுப்பேற்ற வேண்டும் கம்மிட்டு தான் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். என்னங்கண்ணா கபடி வரலாமா? இல்லை நம்மள்ட்ட தான் கேட்குறேன், உங்கள்ட்ட தான். ஆமா மாஸ்டர் படத்துல கபடி 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 கபடி. நம்ம பூவையார் கூட இங்கே தான் இருக்காரு. என்னங்கண்ணா காப்பை போட்டு வந்துடுறாங்களாண்ணா? ஓகேண்ணா, ஒட்டு மொத்தமா கை தரலங்க, வெயிட்டிங்கண்ணா, வாழ்த்துக்கங்கண்ணா, நன்றிங்கண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. அர்ஜுன் தாஸ் சார் வாய்ஸா, ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே அர்ஜுன் தாஸ். அதனால அவர் வாய்ஸ் இங்க பாருங்க. என் ஃப்ரெண்ட் அசார் கண்டிப்பா நல்லா பண்ணுவான். நான் சும்மா அந்த ரோலக்ஸ் அதை மட்டும் ஏமாத்திட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த போட்டோல 5 போலீஸ்காரோட பேர் இருக்கு. இத கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றோம். தேங்க்யூ தேங்க்யூ, லவ் யூ ஆல். இந்த மிமிக்ரி எல்லாம் விட்டுட்டு ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்றதுதான் என்னோட கனவு. ஸோ இல்லை இது என்னோட விசிட்டிங் கார்டு தான். நான் வந்து சினிமாவில் ஒன்றுமே ஒரு திருச்சியிலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி ஒரு பேக்ரவுண்டு இல்லாமல் எனக்கு விசிட்டிங் கார்டு வந்து இந்த மிமிக்ரி தான். இதை வச்சு தான் நிறைய பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி டெலிவிஷனில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி. அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன், ப்ரோ இந்த மாதிரி நான் பயங்கரமாக படம் இருந்தது. அவர் எனக்கு சொன்னார், ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபைங்காக இருக்கும். ஓகே, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஎஸ்கேவை நான் நீங்கள் பார்க்குறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வைபை கொடுத்ததுக்கு. லவ் யூ ஆல். ஸோ பாம் வந்து உலகம் எங்கும் பயங்கரமாக தெரிச்சு வெடிச்சு சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்லை நமக்கு தான் தெரியாது இந்த பாம்புன்னு, அது வரைக்கும் சும்மா சொல்லி வைப்பேன் என்னன்னே தெரியாம, பாம்பு பாம்புடா பாம்புடா பாம்புடா. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காளி வெங்கடனை தான் இங்கே மிஸ் பண்ணுறோம். ஸோ இருந்த ஒருவேளை அவர் வந்திருந்தாருன்னா தலைவரே பயங்கரமா இருந்தது, பாம் டைட்டில் பயங்கரமா இருக்கு, நடுவில் ஒரு உட்கார செஞ்சீங்க ரொம்ப இருந்தது. தகவலே வந்துட்டியா? ஏரியாவில் புற விட்டு இருந்த பேசுறவன் விஷால் கிட்ட எஸ்ஆர்எம் காலேஜுக்குள்ள இன்னைக்கு உள்ளார பாம்பு எடுத்து வந்து விட்டுருக்காண்டா எவ்வளோ பெரிய ஆளு. ஓகே தேங்க்யூ, லவ் யூ ஆளுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.